ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்ய சைனிகா 2 அதில் ஆதுனிக் காவிய கண்டில் இருக்கக்கூடிய 9th போயமான ஷிவ்மங்கல் சிங் சுமன் அவர்களால் எழுதப்பட்ட மிட்டி கி மஹிமா அப்படின்ற அந்த போயமினுடைய இஆர்சி தான் பார்க்க போகிறோம். அதாவது சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா கீஜியே, அதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதனுடைய சாரான்ஷ் நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் மேலே ஐ பட்டனில் லிங்க்கும் கொடுக்குறேன். ஆல்ரெடி நேற்று அப்லோட் பண்ண வீடியோ தான். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். மிட்டி கி மஹிமா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சாரான்ஷில் முழுவதுமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது இதனுடைய இஆர்சி அப்படிங்கும்போது அந்த ஒரு 5-6 வரிகளினுடைய அதனுடைய மீனிங் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஓகே. ஆஷாமே நிஷல் பல் ஜாயே छलना में पड़कर चल जाए, सूरज दमके तो तप जाए, रजनी टुमके तो डल जाए, यूं तो बच्चों की गुड़िया सी भोली मिट्टी की हस्ती क्या, आंधी आए तो उड़ जाए, पानी बरसे तो गल जाए, फसलें उगती फसलें कटती, लेकिन धरती चिर उर्वर है, 100 बार बने 100 बार मिटे, लेकिन मिट्टी अनिश्वर है, मिट्टी गल जाती पर उसका विश्वास अमर हो जाता है. நான் ஆல்ரெடி நாவிக்ஸே அப்படின்ற அந்த இஆர்சிலே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக புரியும். எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வச்சே நாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து நாம் எப்படி வந்து ஒரு இஆர்சி வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றதற்கான விஷயங்களை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நாவிக்ஸே அப்படின்றதுனுடைய இஆர்சி இந்த ஷிவ்மங்கல் சிங் சுமன் அவர்களினுடைய நாவிக்ஸே அப்படின்ற இந்த போயமினுடைய இஆர்சியில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டுருக்கிறதுக்கு நீங்கள் அந்த இஆர்சியில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அது இருக்கும். ஓகே, இப்போது பிரசங்க். यह पद्यांश मिट्टी की महिमा नामक कविता से दिया गया है. यह ஸ்ரீ ஷிவ்மங்கல் சிங் சுமன் கி கவிதா है. இது சேம் தான் இல்லையா? சாரான்ஷில் வர அதே விஷயங்கள் தான். இது மிட்டி கி மஹிமா அப்படின்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ ஷிவ்மங்கல் சிங் சுமன் அவர்களினுடைய கவிதை. சந்தர்ப்ப நான் அந்த இதில் சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா போயம், எல்லா சாரான்ஷ், எல்லா ஏஆர்சி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து விஷாரத் உத்ராதுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள். எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்றதையும் நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோவும் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் வேணால் இந்த ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. சந்தர்ப். மிட்டி கா பி அலக் அவுர் காஸ் குணுகை. மண் அப்படின்றதற்கு அழகு. மிட்டிக்கு மகிமானா தெரியும், மண்ணினுடைய மகிமை. அதுதான் இந்த போயமில் இருக்கக்கூடிய விஷயங்கள். மிட்டி காபி மண்ணுக்கும் கூட அழகௌர் காஸ் தனிப்பட்ட மற்றும் சிறப்பான குணங்கள் அப்படின்றது இருக்கு. கவியின் பங்கியோமே மிட்டி கே குணு கா வர்ணன் கர்த்தேகே. கவிஞர் இந்த மேலே இருக்கக்கூடிய நம்ம இங்கே பேரா பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து மண்ணினுடைய குணங்களை பற்றி வர்ணிச்சிருக்காரு. வியாக்கியா. மிட்டி அப்பனி ஆஷா நஹி சோடுத்தி. மண் வந்து தன்னுடைய நம்பிக்கை இதெல்லாம் வந்து எப்பவும் விட்டதில்லை. வஹ் ஆஷாமே நிஷல் ரஹ்திகே. வஹ் ஆஷாமே அந்த நம்பிக்கையில் அது வந்து நிஷல் ரஹ்திகே உறுதியாக இருக்கு. கபி வஹ் தோக்கா காலிகை மகர் கிசி கோபி தோக்கா நஹி தேத்தி. அதை வந்து எந்த விஷயம் ஏமாத்தினாலும் இது வந்து யாரையும் ஏமாத்தாது. மண் அப்படின்றது கிசி கோபி ஒருபோதும் தோக்கா நஹீன் தேத்தி ஒருபோதும் மற்றவங்களை ஏமாத்தாது. மிட்டி லாக்கோ முசீபத்தே சக்திஹே. மண் அப்படின்றது லட்சக்கணக்கான கஷ்டங்களை சந்திக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது, அதை வந்து தாங்கிக் கொள்கிறது. சஹ்திஹே. சூரஜ் கி கிர்னே மிட்டி கோ தபாத்திஹே. சூரியனினுடைய கிரண் கதிர்கள், சூரியனினுடைய அந்த ஒளி கதிர்கள் மிட்டி கோ தபாத்தி மண்ணை வந்து வெப்பமாக்குகின்றது. ராத் ஓஸ்கி பூந்தே பர்சாக்கர் டண்டு சே மிட்டி கோ பரேஷான் கர்த்திஹே. ராத்திரி இரவு நேரங்களில் ஓஸ்கி பூந்தே அந்த பனித்துளிகள் அப்படின்றது பொழிந்து டண்டு சே மிட்டி அந்த குளிரால் மண் அப்படின்றது ரொம்ப வந்து கலங்கி போயிடுது. அதனால் வந்து காலையில் வெப்பம், நைட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றதுனால இரண்டும் சேர்ந்து அதை வந்து கலங்கி போகுது. பச்சே கபி குடியா சே கேல்தேகே. குழந்தைகள் வந்து கபி எப்பவுமே வந்து பொம்மைகளோட கேல்தேகே விளையாடுறாங்க.
कभी उस गुड़िया से बेफिक्र रहते हैं அந்த ஆனா வந்து அந்த பொம்மைய வந்து யாருமே அத பத்தி பேஃபிக்ரு கவலை கொள்வது இல்ல. மிட்டி உசி கிலோனே கே பராபர் ஹே. மண் அப்படின்றது அந்த பொம்மைக்கு சமமானது தான். வஹ் ஆந்தி மே உட் ஜாத்தி ஹை और बरसात में गल जाती है. ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த ERC உங்களுக்கு புரியுது அப்படின்னா, தயவுசெய்து இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஞாபகமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த விஷயம் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அட்லீஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளயாவது 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த திறன் நான் அந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்களுடைய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் மூலியமா தான் அது எனக்கு வந்து தெரிய வரும். ஓகே நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே. வஹ் ஆந்தியுமே உடுஜாத்தி. மண் வந்து ஆந்தி அப்படின்னா புயலினால பறக்குது இல்லையா? புயல் வந்தா மண்ணெல்லாம் அப்படியே பறக்கும் இல்லையா? और बरसात में गल जाती. மழையினால கரையுது இல்லையா? மண் வந்து தண்ணி வரும்போது கரையுது இல்லையா? தண்ணி மீன்ஸ் மழை. இசி மிட்டி மே ஃபஸ்லே உகுத்தி ஹே. இந்த மண்ல வந்து விளைச்சல், பயிர் விளைச்சல் அதெல்லாம் வந்து ஏற்படுது. இது எல்லா வார்த்தைகளும் இங்க இருக்கு. ஸோ அத வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன அப்படின்றது. மிட்டி லகாத்தார் ஃபசலே உகாத்தி ரெஹ்தி ஹே. மண் வந்து தொடர்ந்து அந்த பயிர் விளைச்சல் அப்படின்றத ஏற்படுத்தி கொண்டே இருக்கு இல்லையா? சௌ பார் பன்தி ஹே. 100 முறை அதாவது நூற்றுக்கணக்கான முறை திரும்ப திரும்ப அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடந்துட்டே இருக்கு. சௌ பார் மிட்டி ஹே ஃபிர் பி மிட்டி ஜியோங் கி தியோங் ஹே. 100 முறை 1000 முறை அப்படின்னு நடந்தாலும் அந்த மண் அப்படின்றது அரிப்பு ஏற்பட்டாலும் ஃபிர் பி மீண்டும் அது மிட்டி ஜியோங் கி தியோங் எப்படி இருக்கோ அப்படியே அது வந்து மாறிடுது. உஸ்கா விஸ்வாஸ் அட்டல் ஹே. அதனுடைய நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப உறுதியாக அசைக்க முடியாததாக இருக்கு. விசேஷதா लाखों कष्ट सहकर भी हमें अपना अस्तित्व बनाए रखना चाहिए. எவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான கஷ்டங்கள் வந்தாலும் நாம் எப்பவுமே நம்மளுடைய அந்த உறுதி நிலைத்தன்மை அப்படின்றதை கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள் வந்து தஞ்சாவூர் பொம்மை எப்படி எப்படி ஆட்டினாலும் திரும்ப அதனுடைய பொசிஷன் வந்துடும். ஸோ அதை மாதிரி நாம் வந்து தோல்வியுற்றாலும் கலங்காமல், சந்தோஷம் வந்து பெருமை வந்தாலும் அதை நினச்சாலும் கர்வத்தால் மேலே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கர்வத்தால் ஆணவத்தால் ஆடாமல் தோல்வியால் துவண்டு போடாக எப்பவும் வந்து நம்மளுடைய அந்த நிலைப்புத்தன்மை அப்படின்றது ஸ்திரத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்பவும் இருக்க வேண்டும். यह पद्यांश हमारे मन को मजबूत करता है. இந்த மேலே கொடுத்துக்க பேரா நம்மளுடைய மனதிற்கு மஸ்பூத் ஒரு பலத்தை வழங்குகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த இந்த மிட்டி கி மகிமா அப்படின்றதனுடைய சந்தர்ப்ப சகித் வியாக்கியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக உங்களுடைய ரெஸ்பான்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.